ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் எப்பங்க வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரகதி அடைஞ்சு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலேயே தான் இருக்க போறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ராசி இப்போ மீனத்தில் சஞ்சாரம் பண்றாரு இல்லைங்களா, மீனத்தை விட்டு கும்பத்துக்கு வர போறாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. மீனத்திலேயே தான் இருக்க போறாரு. 138 நாட்கள் மீனத்திலே வக்ரகதி அடைய போறாரு அப்படின்னு சொல்லணும். சரிங்க, இந்த சனி வக்ரம் அப்படின்றது என்ன அப்படின்னா சனி ரெட்ரோகிரேட் ஆகிறது போல தோன்றும், பின்னோக்கி செல்வது போல தோன்றும். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பின்னோக்கி செல்றது இல்லை, அதே மாதிரி ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை, நட்சத்திர பாதங்களை மட்டும்தான் கடக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சனி ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரியுங்க, ஆனால் அவரோட ஆற்றல் முதல்ல இருந்ததை விட அதிகமாகும் அப்படின்னு சொல்லணும். சனி அவரோட ஆற்றலை உள்முகமாக செலுத்துகிறார். வெளியே இருக்கிறத விட ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளம் சார்ந்து நிறைய மாறுதல்களை ஏற்படுத்துவார் அப்படின்றது உண்மைங்க. சரி, பொதுவாக இன்னொரு சீக்கிரசி இருக்குங்க. சனியின் அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, சூரியன். அவர் 5, 6, 7, 8, 9 போகும்போது சனி ஆட்டோமேட்டிக்காக வக்ரகதி அடைவார் அப்படின்றது உண்மை. இந்த காலகட்டத்தில் என்னங்க நடக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் பாருங்க ரெவ்யூ, டிலே, கர்மிக் லெசன்ஸ் இதை நம்ம அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பழைய விஷயங்கள் மீண்டும் நம்ம வாழ்க்கையில் வரா மாதிரி தோணும். இதை நம்ம ஏற்கனவே ஒரு முறை அனுபவிச்சிட்டோம்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்துருச்சுல, இதே மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம ஆல்ரெடி சந்திச்சோம்ல, இதே மாதிரி ஒரு சந்தோஷத்தை நம்ம ஆல்ரெடி என்ஜாய் பண்ணோம்ல, இதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை நம்ம ஆல்ரெடி அனுபவிச்சோம்ல, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு தோணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிவுகள் ரொம்ப தாமதமாக இருக்கா மாதிரி தெரியும். அதாவது தடைகள், தாமதங்கள் இது எல்லாமே இருந்தாலும் ஸ்திரமான வெற்றி அப்படின்றது இருக்கும். உறவுகள் டெஸ்ட் மோட்ல போற மாதிரி தோணும். ஒய் திஸ் டிலே அப்படின்ற எண்ணம் நம்ம மனசுல பிரதானமாக வரும். பொதுவாக பாருங்க 27 to 8/10/2026 வரைக்கும் சனி பகவான் ரேவதியில சஞ்சாரம் பண்றார். 9/10/2026 ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அவர் உத்தட்டாதியில சஞ்சாரம் பண்ணுவார். இப்போ இந்த பலன்களை நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது குருவினோட பார்வையில சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு, கடைசி 40 நாட்கள், அதாவது மொத்தம் இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது 138 நாட்கள், கடைசி அப்ராக்சிமேட்லி 40 டேஸ் குருனோட பார்வை இல்லாத வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்ல போறோம். ஆக வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்ல வர்றது முழுசும் உங்களுக்கு புரியாது, முழுசும் தெரியவும் தெரியாது. வீடியோவும் முழுசா பாருங்க, நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா ஆல்ரெடி சனி பகவான் உங்களுக்கு என்ன பாவத்தில் இருக்கார், 10ஆம் பாவம் ஜீவனஸ்தானத்துல தொழில் கிரகம், கர்ம சனியா இருக்கார். கர்ம சனியா வந்ததுலேருந்தே சனிக்கும் மிதுனத்துக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்குங்க. அது என்ன பஞ்சாயத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பஞ்சாயத்து, சனி எப்பயுமே நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்போதான் நான் உனக்கு பலனை கொடுப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருந்தார். நான் எப்பயுமே ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவேன், என்னால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது இப்படின்ற மைண்ட் செட்டில் மிதுனம் இருந்தாங்க. ஆக சனி கர்ம சனியாக வந்ததுலேருந்து தொழிலில் முன்னேற்றம், மேன்மை, நல்ல பார்த்தீங்கன்னா ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் எல்லாம் இருந்தாலும் ஏகப்பட்ட அலைச்சல். என்னால் முடியல சாமி, என்ன அலைய வேண்டியதாக இருக்குது, காசு பணம் வருது அதில் நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் என்னால் இந்த அலையறதுக்கு முடியல அப்படின்ற மாதிரி மிதுனம் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்றது இருக்க தான் செஞ்சிச்சு. அது சனி பகவான் இப்போ வக்ரகதி அடையும் போது அதில் ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது வரும். அதுக்கும் மேலே குருனோட உச்சப்பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுது. ஆக சனி அப்பா நீ ஹார்ட் ஒர்க்கான பண்ணு, ஸ்மார்ட் ஒர்க்கான பண்ணு, எனக்கு என்ன, நான் உன் வேலைக்கான காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்லேருந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவார். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதுக்கடுத்து இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்க காலத்தில் ஆல்ரெடி அவர் நல்லா தாங்க இருக்காரு. கர்ம சனியை சூப்பராக உங்கள் தொழிலில் மேன்மை முன்னேற்றத்தெல்லாம் கொடுக்கணுன்ற சனி பகவான் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு, அதெல்லாம் கொடுக்க மாட்டாரா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி கிடையாதுங்க. சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது அவர் என்ன பாவத்துக்கு அதிபன், 8 மற்றும் 9ஆம் பாவத்துக்கு அதிபன். உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் அவர் தான், பாக்யாதிபதி அண்ட் பாதகாதிபதி அவர் தான். அப்போ இவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளுக்கு பூர்வீக சொத்து பற்றி ஏதாவது இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட சொத்து இருக்குங்க, லவ் மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக எங்கள் வீட்டில் சொத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பிள்ளை எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கல, அதனால் பார்த்தீங்கன்னா என்னையே அவாய்ட் பண்ணிட்டாங்க. இல்லை நானே அந்த பொண்ணுக்காக தூக்கி போட்டு வந்துட்டேன். இப்படி எதுவாக இருந்தாலும் பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குது அப்படின்னா அது குறித்து அவ்வளோ சொத்து இருக்குது, வரவே இல்லையப்பா இவ்வளோப்பா கஷ்டப்படுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆதங்கப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் இந்த காலகட்டம் அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு.
புரியுதுங்களா? அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் எப்ப பாரு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுதுங்க. முடியலைங்க என்னால. ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு வந்து பாருங்க முட்டி வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, ஒத்த தலைவலி, மைக்ரேன் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, பிபி இருக்கு. இதெல்லாம் கூட ஓகேங்க. இந்த மைக்ரேன் மட்டும் என்னால தாங்க முடியலைங்க. இந்த மைக்ரேன் ஒண்ணு இல்லாம இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேங்க. அப்படின்னு பல நோய்கள்ல ஒரு சில நோய்கள் இல்லாம இருந்தா பரவாயில்ல. நான் இது மட்டும் என்னால தாங்க முடியல. அப்படின்ற மாரி நீங்க யோசிச்சிருந்தீங்களா? அந்த மாதிரி ஒரு நோய்கள் காணாம போகும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களோட ஆழ்மனது ஆசைகள் இந்த 8ஆம் பாவம் குறிச்சு உங்களுக்கு சிலது பல ஆசைகள் இருக்கு அப்படின்னா, அதுல சிலது நிறைவேறும். புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்க, பூர்வீகத்துல சொத்து இருக்குங்க. அது எங்க தாத்தா வாங்குன நிலம். அதுக்கப்புறம் எங்க அப்பா ஏதோ பார்த்தாரு. இப்ப நான் கரம்பா தான் போட்டு வச்சிருக்கேன். விவசாயம்லாம் பண்றதில்ல. ஆனா, அத வியாபாரம் பண்ணிடலாம்னு நெனைக்கிறேன். வியாபாரம் பண்ணா, நான் வந்து பாருங்க, ஆ அழகா வந்து இருக்கிற கடன கொஞ்சம் அடைச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இல்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். நானும் வியாபாரம் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலான்னு பார்த்தா, வியாபாரமே ஆவலைங்க. இந்த காலகட்டத்தில வியாபாரம் ஆவறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. புரியுதுங்களா? எனக்கு ஒரு ஹிட்டன் ரிலேஷன்ஷிப் இருக்குங்க. இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள். இல்லாதவங்க அத பத்தி யோசிக்க வேணாம். எனக்கு ஒரு சீக்ரசி இருக்குங்க. அந்த ஹிட்டன் ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போனா போதும்ன்னு பார்க்குறேன். விக்ரமாதித்தன் தோள்ல போட்ட வேதாளம் மாதிரி தோள்ல தொங்கிட்டே இருக்குங்க. போகவே மாட்டேங்குது. அழகா போயிடும். கவலையப்படாதீங்க. ஆக இந்த மாதிரி 8ஆம் பாவம் குறித்து நம்மளோட ஆழ்மனது ஆசைகள் நெறைய இருக்குன்னா, எல்லாமே நிறைவேறிடுமா? அப்படிலாம் கிடையாது. 1, 2 நிறைவேறும். அது நமக்கு பெருத்த நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 9ஆம் பாவம் குறித்து நம்மளுக்கு ஆசைகள் இருக்கும் பார்த்தீங்களா? எல்லாருக்கும் அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. எனக்கு எங்க அப்பா பயங்கர எதிராளி. இந்த தனுஷ் சார் படம்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் வந்தான், அவன் இது சொன்னான். அப்பாவ அப்படின்னு சொல்லுவான். அவன் இருக்கான் பாரியா, கரெக்ட்டா சாப்பிடும்போது தான்டா எனக்கு பிரச்சனை பண்றான். சாப்பாட விட்டு அமுச்சுட்டான்டா. எங்க அம்மா பாவம். எங்க அம்மா சாப்பாடு சாப்பிடு சாப்பிடுன்னுச்சு. அவன் என்ன சண்டை போட்டு அமுச்சுட்டான். அப்படின்ற மாதிரிலாம் தனுஷ் பேசுவார் பார்த்தீங்களா? எப்பயுமே அம்மாக்கு சப்போர்ட்டிவா பேசுவாரு. அப்பாவுக்கு வந்து ஆப்போசிட்டா தான் பேசுவார். அந்த மாரி நீங்களும் உங்க அப்பாவுக்கு ஆப்போசிட்டா பேசுற பையனா? இந்த காலகட்டம் எங்க அப்பா பாவம்டா. எங்க அப்பா எது திட்டினாலும் அதில நல்லது இருக்குடா. நான் தான் அந்த மனுஷன தப்பா புரிஞ்சுக்கினேன். அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு ஏதாவது அப்பானால 1, 2 நல்லது அப்படின்றது நடக்கும். அதிர்ஷ்டமே இல்லைங்க எனக்கு அப்படின்னு அலட்டிட்டு இருந்தா கூட பரவாயில்லையேய்யா! எனக்கும் அதிர்ஷ்டம் வந்துச்சேய்யா! அதிர்ஷ்டம்னா எப்படிங்க? ஒரு டிப்பர் லாரியில வச்சு அள்ளுற அளவுக்கு அதிர்ஷ்டம் நம்மளுக்கு வருமா? அந்த அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம பல விஷயங்கள் ஆசைப்பட்டோம் நம்மளோட அதிர்ஷ்டம் குறித்து அப்படின்னா, சில விஷயங்கள் ஈடேறும். ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, சொந்த வீடு வாங்கணும்னு நெறைய பேருக்கு ஆசை இருக்குங்க. அந்த சொந்த வீடு நான் எவ்ளோ முயற்சி பண்ணி வாங்கவே முடியலைங்க. இந்த காலகட்டம் ஸ்திரமான ஒரு வீடு வாங்குறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. ஆக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இடத்துல வேலை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஒரு ரொம்ப சின்ன வயசுலேருந்து அந்த பிள்ளைய எனக்கு பிடிக்கும். அந்த பிள்ளை எனக்கு லவ் பண்ணா, அந்த பிள்ளைய நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த பிள்ளை என்ன லவ் பண்ணா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டீங்க. இந்த மாரி பல ஆசைகள் உங்களோட ஆழ்மனது ஆசைகள் இருக்கு அப்படின்னா, சிலது நிறைவேறும். சூப்பர் இல்லைங்களா? இப்ப ஃபர்ஸ்ட்டு வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி, அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்கிறதுனால இத்தன நல்ல விஷயம் நடக்கும். சரி, அந்த 138 நாட்கள்ல கடைசி 40 நாட்கள் அப்ராக்ஸிமேட்லி குருனோட பார்வை இருக்காதேங்க. அப்ப என்னங்க ஆகும்? இதெல்லாம் நடக்கும் தாங்க. எதுவும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஆனா என்ன உங்களுக்கு தோணும்னா, "என்னப்பா என்ன பண்ணாலும் ரொம்ப ஸ்லோவா போறா மாதிரியே இருக்கேப்பா" அப்படின்ற மாரி தோணும். ஆ எல்லாமே வந்து திடீர்னு நல்லதா நடந்துச்சு. அந்த நல்லதா நடக்கிறது தொடரும் அப்படின்ற மாரி பார்த்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நிக்குது. ஸ்டேசஸ் ஆயி நிக்குது. எல்லாமே ஸ்லோ மோஷன்ல நடக்கிற மாரி இப்ப நம்மளுக்கு தோணுதே! அப்படின்னும் அது வெறும் தோன்றது மட்டும் தான். பெருசா கவலைப்பட வேண்டாம். ஒரு 40 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபுல்லி பேஷன்ஸ் இஸ் த கீ அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம பாட்டு நம்ம வேலைய செய்யணும். திருப்பி வேலை செய்ற இடத்துல அலைச்சல் வருது. வேலை மூலியமா எனக்கு ஏகப்பட்ட அலைச்சல் வருது, காம்ப்ளிகேஷன் வருது. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஓடி ஓடி அலைஞ்சு அலைஞ்சு செய்ற மாதிரி இருக்கு அப்படின்லாம் தோணும். அந்த 40 நாட்கள் நம்மளுக்கு வேலை செய்ற இடத்துல அலைச்சல்லாம் வருது அப்படின்னாலும், இட்ஸ் ஜஸ்ட் அ டெம்பரரி திங் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி பகவான் என்ன பண்ணுவாரு? நெறைய நல்லது தான் பண்ண போறாரு. கவலைப்படணுன்ற அவசியம் இல்ல. வாழ்த்துக்கள். இப்ப நான் உங்களுக்கு சொன்ன பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னாம்மா, பொதுவான பலன்கள். இந்த பதிவ பார்த்துட்டு இருக்க நீங்க, "அம்மா நாங்களும் எங்க சுய ஜாதகத்த அனலைஸ் பண்ணிக்கணும்மா. இதுவரைக்கும் நாங்க அனலைஸ் பண்ணவே இல்லம்மா. பண்ணிக்கணும். எங்க வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகள சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைகள் தீர்வு வருமா? வராதா? தெரிஞ்சுக்கணுமா? தாராளமா தெரிஞ்சுக்க முடியுமா உங்க சுய ஜாதகத்த பார்த்தா. அதே மாரி வெளிநாடுக்கு போணும்னு பிளான் பண்றோம். பிள்ளைக்கு ரொம்ப நாள் ஆச்சு திருமணமே கூடி வரலம்மா. கூடி வருமா? அதே மாதிரி பிள்ளை வந்து என்ன படிக்க வைக்கலான்னு ஆசைப்படுறோம். அவ இன்ஜினியரிங் போவாளா? மெடிசின் போவாளா? வெளிநாடு போவாளா? இப்படி பல கேள்விகள். வீடு கட்டுவோமா? குடும்பத்தில இருக்க பிரச்சனைகள் எல்லாம் எப்பம்மா ஓயும்? இந்த மாரி பல கேள்விகளும், பல குழப்பங்களும் ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்க தான் செய்யுது.
அத்துணை குழப்பங்களுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு அப்படின்றது நம்ம சுய ஜாதகம் பார்த்தா தெளிவாக சொல்லிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.